ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். காலையிலே முதல்வர் மகளிர் உரிமை தொகையா 5000 ரூபாய் வழங்கியிருக்காரு. இதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? லஞ்சத்தை இப்படி தான் கொடுக்க முடியுங்கிற லெவலுக்கு இறங்கி வந்திருக்காங்க. 5 மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அது இப்போவே அட்வான்ஸாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது என்ன காரணத்துக்காகன்னு தெரியாது. இவங்க திரும்பி வரப்போகிறது இல்லைங்கிறதுனால கொடுத்துட்டாரா இல்லை மொய் எழுதியிருக்காரான்னு தெரியாது. பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு கம்பேர் பண்ணுவாங்க. பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்ததுங்கிறது 75 லட்சம் பேருக்கு முதல்ல டார்கெட் பண்ணி அவங்க எல்லாருமே சுய உதவி குழு இங்கே இருக்கிற மாதிரி அங்கே அவங்களுக்கு தான் அந்த 10,000 ரூபாயை கொடுத்தது. சிலருக்கு என்ன சொன்னோம்னா 10,000 வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வாங்க, பெரிய அளவில் திட்டம் போட்டு 2 கோடி வரைக்கும் கடன் வாங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இதை ப்ராசஸிங் சார்ஜஸாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் பீகாரில் கொடுக்கப்பட்டது. ஆனால் இங்கே நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதம் இருக்கிற 1000 ரூபாயை 5 மாதம் முன்னாடி கொடுக்கணுங்கிறதுக்கு இப்போ ஒன்றும் தீபாவளியும் வரலை, பொங்கலும் வரலை. எனக்கு தெரிஞ்ச போகி தான் திருப்பி வரப்போகுது. ஏன்னா பழசெல்லாம் கழிச்சிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறோம். தேர்தல் காலத்தில் நடந்துட்டுருக்கிற திட்டத்தை க்ளோஸ் பண்ணணும்னு எந்த தேர்தல் ஆணையமும் சொல்லாது. புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு தான் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுன்னா பண்ண முடியாது. இது ஏற்கனவே கொடுத்துட்ருக்கிற ஒன்று தான். ஸோ இதை முன்கூட்டியே அட்வான்ஸாக கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது பொங்கலோடு சேர்த்து கொடுத்துருந்துருக்கலாம். பொங்கல் போது எதுக்கு 3000 கொடுத்தோம்? அப்போ இந்த 5000 தனியாக லஞ்சம்னு தெரியணுங்கிறதுக்காக கொடுத்தோமா? இப்போது ஒரு குரூப் போட்டால் எல்லோரும் வரிசையாக நிற்கிறோம். ஒரு ஆளை கொஞ்சம் 2 அடி முன்னாடி வாங்கன்னு சொன்னால் எதுக்கு? லைட்டு ஃபோக்கஸ் அவர் மேலே கொடுக்கறதுக்காகத்தானே. அந்த மாதிரி இந்த 5000 லஞ்சம் கொடுத்துருக்கையா, ஒழுங்காக காசை போடையா அப்படின்னு சொல்கிறதுக்காகவா? ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற கதையை பேசிக்கிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாம் அனுப்பி ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி ஓடிபியை வாங்கி அவங்களுக்கு டைரெக்டாக ஜிபே பண்ணுறதுக்கான ஏற்பாடு நீங்கள் பண்ணியிருந்தீங்களே. இப்போ எதுக்கு அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறீங்க? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இதுக்கு என்ன அத்தியாவசியம் வந்தது? பொங்கலும் வரல, தீபாவளியும் வரல. பொங்கல் போது கொடுக்கல, பணம் இல்லைன்னு சொன்னீங்க. 3000 கோடி கொடுக்கலங்கிறத ஒரு காரணமாக சொன்னீங்க. 5000 கோடி கொடுக்கலங்கிறத ஒரு காரணமாக சொன்னீங்க. இப்போ 60,000 கோடி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே. இது எங்கேருந்து வந்தது? நீங்கள் கடன் வாங்கினீங்களா? அதனுடைய வட்டியை திருப்பி கொடுத்துட்டாங்களா? இந்த 60,000 கோடி எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? சரி, இது நாள் வரைக்கும் பணம் வரல, இப்போ தான் பணம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் ஏன் இன்றைக்கி மத்திய அரசு 3000 கோடி கொடுக்கல, 2000 கோடி கொடுக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அரசியல் என்னென்ன புரியல ஸ்டாலின் சார். கிளம்ப போகிற நேரத்தில் எதையோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு தான் தோணுது. தேர்தல் வர்றதுனால இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல பேர் சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லையே, எடப்பாடி தான் 2000 கொடுக்குறேன்ட்டாரு. இவராவது 1000 ரூபாய்க்கு வேர்த்து விழுக்க கதை பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தார். எடப்பாடி தான் 2000 கொடுக்குறேன்ட்டாரு. அப்புறம் எப்படி ஒரு சுய உதவி உரிமை தொகை எப்படி கொடுக்காம போகும்? 1000 2000 வரப்போகுது. தேர்தல் வாக்குறுதியில் அதை தானே எடப்பாடி ஐயா முதலே சொல்லிட்டாரு. ஏன் இப்போ பிட் அடிக்கிறீங்க? ஏன் காப்பி அடிக்கிறீங்க? போன தேர்தல் போதுமே 2021 போதுமே இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல அப்போ எடப்பாடி ஐயா 1500 ரூபா சொல்லியிருந்தார். ஆனால் இவர் நகை கடன், கல்வி கடன் பயங்கரமாக ஏமாற்றினோட, சினிமாஸ்கோப் ரேஞ்சில் ஏமாற்றின உடனே நீங்கள் யாரும் எடப்பாடி ஐயா அப்போ சொன்னதை கேட்கல. இந்த 5000 மகளிர் உதவித்தொகையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அதுக்கு 3000ம் கோடைக்கால உதவித்தொகையாக 2000ம் கொடுத்துருக்காங்க. இந்த கோடைக்காலம் 2024-25 வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இந்த 5 மாதத்தை இப்படி முன்கூட்டியே கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. தேர்தல் காலத்தில் அது மாட்டுக்கு நடக்க தான் போகுது. இப்போ தேர்தல் காலத்தில் நீங்கள் அரிசி கொடுக்க மாட்டிங்களா? பருப்பு கொடுக்க மாட்டிங்களா? அப்போ எல்லாருக்கும் 5 மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துட வேண்டியதானே? அவன் ஒரு லாரி எடுத்துகிட்டு ஒரு 60 கிலோ அரிசியை அல்லது 20 கிலோ இல்லையா, 5 மாதம் இல்லையா, 100 கிலோ அரிசியை இந்த மீன்பாடி வண்டியில் எடுத்துக்கிட்டு எல்லோரும் வீட்டில் போய் ஸ்டாக் வச்சுக்கலாம். ஏன்னா வீடு தான் ரொம்ப பெருசாக இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும். நீங்கள் 60 ஆண்டு காலம் எங்கள் வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அழகாக கூப்பிட்டு 60 கிலோ அரிசியை அடுக்கி வச்சுட்டு நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம். என்ன அபத்தத்தின் முட்டாள்தனம்! கோடையிலும் போது அப்போ ஒரு அரசு இருக்காதாங்க? கோடை காலத்தும் போது ஒரு அரசு இருக்காதா? அந்த அரசு கொடுக்காதா? கோடைக்கு என்ன கொடுக்கணுமோ அன்றைக்கி என்ன அரசு இருக்கோ அதை நீங்களாக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய தலையெடுத்து அதிமுகவாக இருந்ததுன்னா அது ஒரு மாற்றம். அவங்க கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் எதுக்கு இப்போ 5 மாதத்துக்கு? சரி, 5 மாதத்துக்கு அப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிட போகிறாங்களா? எல்லோரும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போக போகிறாங்களா?
என்ன என்ன கணக்கு இது? 5000 ரூபா பச்சையாக அரசு பணத்தை எடுத்து கையில் கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பிச்சை எடுத்திருக்கீங்க, மிரட்டுறீங்க, தண்டால் பணம் மாதிரி கொடுத்துருக்கீங்க, மாமூல் மாதிரி கொடுத்துருக்கீங்க. இந்த கேவலமான ஒரு விஷயத்தை நியாயப்படுத்துறதுக்கு எதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்க? தேர்தல் வரங்கிற ஒரு பயத்தினால தான் இந்த மாதிரி இவங்க தேர்தலில் தோத்துருவோங்கிற பயத்தினால. அப்படி எடப்பாடி பழனிசாமி குற்றம் உண்மை அதுதானே. தேவையே இல்லை. இந்த 5000 ரூபாய் பீகாரில் கொடுத்ததுங்கிறது வந்து சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய 75 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. பீகாரினுடைய மொத்த வாக்கு எத்தனை? 7.5 கோடி. பெண்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 3.5 கோடி. 3.5 கோடி பேருக்கும் கொடுத்தாங்களா 10,000? 75 லட்சம் பேருன்னு சொல்லி 1,10 லட்சம் பேருக்கு கொடுத்தாங்க. அப்போது அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படி பண்ணலையே. தகுதி இல்லைன்னு சொல்லி இவ்வளவு நாள் எந்த பணமும் கொடுக்காம இருந்த நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் வந்த உடனே மூச்சு தள்ளி, நாக்கு தள்ளி, நுர தள்ளி, ரத்தம் சிந்தினத்துக்கு அப்புறம் 1000 ரூபாயை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. யாருக்கு? இந்த 1,10 லட்சம் பேருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறீங்க? 5 மாதத்துக்கு சேர்த்து இப்போவே எடுத்துக்கோங்க. அப்போ எல்லாம் லீவ் போட்டு கிளம்பிடலாமா கோடைக்கு? என்ன முட்டாள்தனம் இது? தொடர்ந்து விஜய் வந்து தேர்தல் பரப்புரை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் இப்போ சேலத்தில் வந்து தேர்தல் பரப்புரை நடத்தினதில் அவர் வந்து அதிமுக மேலேயும் திமுக மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு சார். அதில் வந்து அண்ணா ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி, அப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, இது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க திமுக மேலேயும் அதிமுக மேலேயும். அது மட்டும் சொல்லலை, அதில் நீங்கள் பயணிக்கிறீங்க, தைரியம் இருந்தால் என்ன மாதிரி ஒத்தையில் வந்து நில்லுங்கன்னு கேட்குறாரு. 125 வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சினிமா, இவர் தான் சினிமாவை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரா? சினிமா மூலமாக தானே வந்தார். இதுக்கு முன்னாடி சினிமா மூலமாக எத்தனையோ பேர் வந்திருக்காங்களே. எஸ்.எஸ். ராஜேந்திரன் வந்திருக்காரு, எம்ஜிஆர் ஐயா வந்திருக்காங்க, ஜெயலலிதா ஐயா அம்மா வந்திருக்காங்க, ராமராஜன்லேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவர் சினிமாவை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரா? இருந்த சினிமாவில் தானே வந்தார். அந்த மாதிரி அவங்க தொண்டராக இருந்து, கட்சியில் தொண்டராக இருந்து அதிலிருந்து ஒவ்வொன்றா வந்தாங்க. அன்றைக்கி என்ன கட்சிகள் இருந்தது தமிழ்நாட்டில்? ஒரு பக்கம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுகன்னு இருந்தது. திமுக உடஞ்சதுக்கப்புறம் அதிமுகன்னு ஒன்று வந்தது. இந்த 4 கட்சி தான் மெயினாக இருந்தது. யாராவது அரசியலுக்கு வரணும்னா அதுக்குள்ளே தான் வரணும்னு நினச்சாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அருமையான ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. அந்த ஆட்சியை கொடுக்கறதுனால அவர்கிட்டயே போய் சேர்ந்தாங்க. தனியாக நடத்தணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இது என்ன ரசிகர் மன்றமா? இது வந்து என்ன சொல்வீங்க, அந்த காவலன் விஜய் ரசிகர் மன்றம், மெர்சல் விஜய் ரசிகர் மன்றம்னு தனித்தனியாக அவன் கட்சியை நடத்திட்டு இருப்பானா? எடப்பாடி ஒரு தொண்டனாக இருந்து மேலே வந்தவர். உங்களை மாதிரி அப்பாவுடைய பையனாக வந்தவர் இல்லை. அப்படி பார்த்தா உங்கள் அப்பா சினிமாக்குள்ளே இருந்தவர் தான். அவள் ஒரு பச்சை குழந்தையிலேருந்து படம் நிறையா எடுத்துகிட்டு மேலே வந்ததுனால தான் உங்களுக்கு திரைத்துறையில் வாய்ப்பே கிடச்சிது. திரைத்துறையினால தான் இன்றைக்கி உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாரும் ஆட்டத்தை கிடச்சிட்டு பரோட்டா சூரி மாதிரி முதலேருந்து திரும்ப பரோட்டாவை போடுன்ற மாதிரி எல்லாரும் அவன் கட்சியை கழிச்சிட்டு, எம்ஜிஆர் செத்து போயிட்டார் அதனால் கட்சியை கழிச்சிருங்க, எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம்னு தொடங்கிட்டு வருவாங்களா? என்ன அபத்தம் இது? உங்களுக்கு தோக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்கிறீங்களா? நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு தெரியுமே. 15% 16% வாக்கு வெல்ல போகிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. இல்லை ஊற்றிக்குச்சுன்னா 8% தான், தனியாகவே நின்றீங்கன்னா 8% கூட தேராதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே. உங்களை மாதிரியே எல்லாரும் எப்படி வர முடியும்? அப்புறம் என்ன சொல்லுவார்? உங்களால் முடிந்தால் திரிசாவோடையும் கீர்த்தி சுரேஷோடையும் நடனமாடி விட்டு அரசியலுக்கு வாங்கன்னு வரா? இல்லைனா உங்களை எங்கள் கோடம்பாக்கத்தில் வந்து நடித்து விட்டு அரசியலுக்கு வாங்க, இவர் மாதிரியே எல்லாரும் பண்ணணுமா? இவர் வந்திருக்காரு, அரசியலில் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா நல்லது பண்ணதுக்கு வாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இவர் வீடு எங்கே இருக்குதுன்னு இப்போ சொல்லிட்டாரு. சொன்னாரா இல்லையா? நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த பக்கம் இங்கே வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வீட்டுக்கு ஒரு கார் கொடுப்பேன்னாரு. இப்போ மொத்தமாக ஒரே ஒரு கார் தானா இல்லை 8 கோடி காரா? 2 கோடி குடும்பங்கள் இருக்குது இல்லையா தமிழ்நாட்டில்? குறைந்தபட்சம் 2லேருந்து 2.5 கோடி வரைக்கும் ரேஷன் கார்டு இருக்குது. எல்லாருமே இவர் வீடு தான்னா, அப்போ ஒரே வீடு தான்னா, அப்போ வீட்டுக்கு ஒரு காருன்னு சொன்னார், வீட்டுக்கு ஒரு அரசு வேலைன்னு சொன்னார். எல்லாமே விஜய் தானா? மதுரை கிழக்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய்ங்கிற மாதிரியோ எங்கள் வீட்டில் ஒரு கார் வந்துருச்சு, எனக்கு அரசு வேலை கிடச்சிச்சு, உங்களுக்கெல்லாம் அது கிடச்சா மாதிரி கிளம்பி போங்க. அபத்தத்தின் உச்சகட்டம் இல்லையா? உங்கள் வீடு இருக்கிறது எங்கேங்கிறது வந்து உண்மையை சொன்னால் உங்கள் வாட்ச்மேனுக்கு தெரியாது. உங்கள் வாட்ச்மேன் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டான். அப்படி தான் இருக்கும் உங்கள் வீடு. யாரும் வர முடியாது அவ்வளோ ஈஸியாக. நல்ல விஷயந்தான், நான் வேண்டான்னு சொல்லலை. உங்கள்கிட்ட பணம் இருக்குது. நாகேஷ் வந்து தில்லான மோனமல் படத்தில் சொல்லுவார்,
அவளுக்கு நிறைய தலைமுடி இருக்குது, கொண்டையை வச்சுக்கிட்டு பூ வச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணம் இருக்குது, நீங்கள் தனியாக ஒரு வீடு வச்சுருக்கீங்க. உங்கள் வாட்ச்மேன் ஒரு எல்லையை தாண்டி உங்ககிட்ட வந்திருப்பானா? உங்கள் மேக்கப் மேன் வெளில வந்து செய்தி சொல்கிறாரு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இருக்காங்களா? 250 ஸ்கொயர் ஃபீட்டு கூட ஒரு வீடு இருக்காது. அந்த வீட்டில் 3 பேர் இருக்கிறவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நான் 25-30 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் நாங்கள் 4 பேர் வீட்டில் இருந்தோம். அப்படித்தான் நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம். உங்களை மாதிரி இல்லை. ஸோ அரசியல் பேசுவதாக இருந்ததுன்னா எல்லாரும் என் குடும்பம். இப்போ நம்ம ஸ்டாலின் கூட அதே தான் சொல்கிறாரு. கழகம்தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம், அதனால தான் உதயநிதி முதலமைச்சராக போகிறார். கழகம் தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம், அதனால தான் இன்பநிதி வர போகிறார். உங்களால் அனுப்புறதுக்காக நான் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு மெம்பராக போகிறேன்? அந்த மாதிரி. ஸோ பேசுகிறதாக இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுப்பாக சில விஷயங்களை பேசியிருக்கீங்க, எனக்கு அதில் பாராட்டு இருக்குது. முதல்ல 15 நிமிடத்தை தாண்டி கிட்டத்தட்ட 30 நிமிடம் வரைக்கும் பேசியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எழுதி கொடுத்த ஒரு இந்த போராட்டம் நடக்குது, அந்த போராட்டம் நடக்குதுங்கிறதே பேப்பரை பார்த்து தான் படிக்கிறீங்க. மனசில் இருந்ததுன்னா வருமா வராதா? இப்போ உங்ககிட்ட ஒரு மைக்கை கொடுத்து, நீங்கள் தான் விஜய், உங்ககிட்ட ஒரு மைக்கை கொடுத்து திரையுலகில் நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் இருங்க எழுதிட்டு வரேன்னுவீங்களா? இல்லை சார். அந்தந்த காலகட்டத்தில் மாணவன் படத்துலேருந்து புதிய தீர்ப்புலேருந்து உங்களுக்கு என்னென்ன சங்கடம் வந்ததுங்கிறத அழகாக சொல்லுவீங்கள்ல. என் போராட்டம் எதுவுமே உங்ககிட்ட வந்து சேரலையே, அதனால தான் நான் பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் பேசும்போது உங்களுக்கு அரசியலில் ஆர்வம் இருக்குது, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேற வேண்டும், நீங்கள் அதை நினைக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்காக பூ சுத்தாதீங்க. அரசியல் கட்சியில் இருக்கிறவன் அவன் பொறுப்பாக வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கான். எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலினும் தனித்து வந்து கட்சி ஆரம்பிச்சு நின்னா என்ன மாதிரி ஒரு 1% கூட வாக்கு பெற முடியாது தான் நான் சொன்னேன்ல. எடப்பாடி வந்து எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகக்குள்ளே வரல, அதுக்கப்புறம் வராரு. எம்ஜிஆர் இருக்கும்போது கடைசி கட்டத்துக்குள்ளே வர்றாரு. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்க. இரட்டை இலையில் அவர் ஜெயிக்கலை, சேவல் சின்னத்தில் தான் அவர் ஜெயித்தார். புரிந்துங்களா? எடப்பாடி. பன்னீர்செல்வம் ஐயா எடுத்துக்கோங்க, இவ்வளோ வருஷம் அரசியலில் இருந்துட்டு இந்த வாட்டி ராமநாதபுரத்தில் போய் நிற்கிறாரு. 8 பன்னீர்செல்வம் போட்டு 9வது பேராக இவருடைய பேர் இருக்குது. இருந்தும் 3,27,000 வாக்கு வாங்கினார். நீங்கள் ஒரு விசில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கான சின்னம். அதிலே ஒரு கொக்கி போட்டு கொடுத்துட்டா பொது சின்னம். அப்போ இவர் 8 விசில் வச்சுட்டு உங்களுக்கு ஓட்டு போட சொன்னால் உங்கள் வேட்பாளர் பேர் உங்களுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. விசிலை பார்த்துட்டு ஓட்டு போடணுன்னு வந்தால் 7 விசில் வச்சா உங்களுக்கு 1% கூட வராது. அரசியல் பேசணும்னு சொன்னால் தெல்ல தெளிவாக இந்தந்த விஷயங்கள் தப்பு, இதெல்லாம் தவறு அப்படின்னு பேசுங்க. பணம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்க, அது தப்புன்னு கேட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம். 3000 கோடிக்கும் 2000 கோடிக்கும் மத்திய அரசு மேலே பழி சொல்கிறதுங்கிறது முட்டாள்தனம். அதை நீங்கள் எதிர்த்து கேட்டிங்களா? கரெக்டாக கேட்டிருக்கீங்க. எடப்பாடி ஐயாவை பார்த்து நீங்கள் இதுக்கு போராட்டம் நடத்துனீங்களா, அதுக்கு போராட்டம் நடத்துனீங்களான்னு கேளுங்க, அதில் நியாயம் இருக்குது. என்ன மாதிரி வாங்க அப்படின்னா நான் என்ன திருப்பி பரோட்டா சூரி மாதிரி முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்றதா? அவர் அரசியலில் இருந்துட்டு தானே மேலே வந்திருக்காரு. வெளிநாட்டில் இருந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அரசியலில் இறங்கிட்டாரா? இல்லையே. அல்லது ஸ்டாலின் ஐயாவுக்கு பிறந்தேங்கிறதுனால துணை முதலமைச்சராக வந்துட்டாரா? வரமாட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டாரா? அப்படி இல்லையே. அப்பாவுடைய பையன் அரசியலுக்குள்ளே வர்றதில் எந்த தப்பும் இல்லை. ஒரு தொண்டன் மேலே வர்றதுங்கிறது எந்த தப்பும் இல்லை. ஆனால் ஒரு கட்சியே ஒரு குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் தப்பு. உங்கள் கட்சி நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கீங்களான்னு தெரியல. உங்களோட யாரும் கூட்டணிக்கு வரலை, யார் தடுத்தாங்கன்னு தெரியல. அந்த சிஸ்டத்தை முதல்ல மாற்றுங்க. கூட்டணிங்கிற ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டணி இல்லைங்கிறது சூழ்நிலை தானே. வேண்டான்னு நினைக்கிறதுல தப்பு இல்லைங்க. எனக்கு யாரும் வேணாங்க, நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, வெளிநாட்டு கார் வாங்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஏமாற்றிட்டேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. திமுகவுக்கு அல்ல கையாக இருந்தபோது சைக்கிளை ஓட்டிகிட்டு வந்து ஒரு தேர்தலில் டீசல் விலை பெட்ரோல் விலைலாம் ஏறி இருக்குன்னு அஜித் காட்டின மாதிரி நானும் சைக்கிள் ஓட்டி காட்டினேன், அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் பண்ண தவறுகள் எல்லாம் எனக்கு ஒரு சின்ன கணக்கு கொடுங்க. அவர் படத்துக்கு 600 கோடி வருது, 500 கோடி வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. டிக்கெட் விலை 200 ரூபா தானே, உச்சபட்ச டிக்கெட் விலை 200 ரூபா தானே. மொத்தமாக 1200 ஸ்க்ரீனில் ஒரு படம் வருது. 1600ன்னே வச்சுக்கோங்க. 1600 ஸ்க்ரீனில் படம் வருது. ஸ்க்ரீனுக்கு ஆவரேஜாக 300 பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 காட்சி நடக்கும். 200 ரூபா வகுத்தா 600 கோடி எப்படி வரும்? எப்படி வருது? ஸோ ஊழல்ங்கிறது நான் அரசியலுக்குள்ளே
ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக திமுக போல ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது. அதான் சார் சொல்லியிருக்காரு, நான் வந்து கொள்ளையடிக்கல எனக்கு அனுபவமே கிடையாது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் கொள்ளையடிக்கல அனுபவம் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, அப்படி பேசும்போது தான் எனக்கு வேற கேள்வி வருது. ஏங்க 15 கோடி உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ப்ரொடியூசர் வீட்டில் ரைடு நடத்தி தானே பிடிச்சாங்க புலி படத்தும் போது. மொத்தம் 15 கோடி அங்கே இருந்ததுன்னு தானே பிடிச்சாங்க. 5 கோடி உங்களோடது தான் சொல்லி நீங்கள் தானே கையெழுத்து போட்டீங்க. அது கொள்ளையா வெள்ளையா? யாராக இருந்தாலும் சின்ன விஷயமா இப்போது முடி வெட்டுறது மொட்டை அடித்தா தான் அதுக்கு பேர் பார்பர். தாடியெல்லாம் சேவ் பண்ணால் அவன் பேர் பார்பர் இல்லைன்னு சொல்லுவீங்களா? முடி திருத்துபவர் முடி எங்கே திருத்தினாலும் பார்பர் தானே. அந்த மாதிரி தானே கொள்ளையும். ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போது விஜய், நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டை எந்த அர்த்தத்தில் மேலே கொண்டு வர போகிறீங்கிறத பேசுங்க, கேட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய வீடுக்கு ஒரு பைக்கு, காரு லட்சியம் அப்படிங்கிறதெல்லாம் நிதி எங்கேருந்து வரும்னு சொல்லுங்கள், நாம் கேட்டுக்கிறோம். இந்த 5000 ரூபாய் பிரச்சனையை நீங்கள் எழுப்பினது நியாயமான ஒரு பிரச்சனை. ஜென்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது மொத்தம் ஒரு தேர்தலுக்கு 5 லட்சம் பேர் தான். தமிழ்நாட்டில் 30 வயதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து 1,20,00,000 பேர் தான். மீதி இருக்கக்கூடிய 4 கோடி பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க? இவங்களை மட்டும் நம்பி என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பணம் வாங்க மாட்டேன்னு உறுதிமொழி சொல்லியிருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம், நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டான அரசியலுக்குள்ளே வாங்க. அடுத்தவங்களை விமர்சிச்சுக்கிட்டு பொழுது ஓட்டாதீங்க. அதுக்கு சீமான் ஏற்கனவே இருக்கார், அவர் நல்லா விமர்சிப்பார், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி 4.25 வருஷம் ஆயிட்டு இப்போ போய் வந்து வீடு வீடாக போயிட்டு உங்கள் கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான விஷயம் ஸ்டாலின் ஐயா கேட்குறது. இன்ஃபேக்ட் விஜய் அதை எழுப்பினது ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை. அதாவது 50-60 வருடமாக ஆட்சி செய்துட்டு இப்போ போய் உன் கனவு என்னன்னு கேட்டால், சங்கூதர நேரத்தில் பேர் சங்கீதா அப்படின்னு கவுண்டமணி சொல்கிற மாதிரி 60 வருடமாக ஆண்டிருக்கீங்க. குறைஞ்சது ஒரு 3 தலைமுறையாவது நீங்கள் ஆட்சி செய்திருக்கீங்க. 3 தலைமுறையும் உங்கள் அப்பா அண்ணாதுரை ஐயா காலத்துலேருந்து ஏமாற்றிருக்கீங்க. 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்பேன்னு சொல்லி அண்ணாதுரை ஏமாற்றினார். 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன்னு உங்கள் அப்பா கருணாநிதி ஐயா ஏமாற்றினார். கடன் ரத்து, கல்வி ரத்து, நகையெல்லாம் ரத்து, நகை கடன் ரத்துன்னு உங்கள் ஸ்டாலின் ஐயா ஏமாற்றினார். அதுக்கப்புறம் இந்த நீட்டு அந்த கதையெல்லாம் ஏமாற்றினாங்க. 3 தலைமுறை ஆட்சி சரி. இப்போ வந்து கனவு என்னன்னு கேட்டால், என் கனவு என்னவா இருக்கணுங்கிறது நீங்கள் நிர்ணயிப்பீங்களா? நான் வந்து பாரதியார் கேட்ட மாதிரி கேட்டுட்டா காணி நிலம் வேணும்னு நான் மனு போடுறேன். காணி நிலம்னா சின்னது தானே, கொடுத்துருவீங்களா? அந்த காணி நிலத்துக்கு எங்கள் பாரதியார் என்னென்னலாம் எழுதுவான் தெரியுமா? இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் பனையூரில் வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது அறிவாலயத்தை அமுக்கி வச்சாங்களே அந்த மாதிரி, ஆதி திராவிடர் இதிலிருந்து முரசொலியை தூக்கினாங்களே அந்த மாதிரி. அவர் கேட்ட கனவு காணி நிலம் வேணும்னாலும் அந்த வார்த்தைகள் சொல்கிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். என் கனவை எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்க? 3வது முறை காலேஜ் படிக்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அப்போ 2வதும் 1வதும் படிச்சுட்டு இருக்கிறவன் எங்கே போகணும்? 11வதுக்கு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா. ஏன் கொடுத்தாங்க? அவனுக்கு பயிற்சி வேணுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னுடைய அடிப்படையில் மேலே வர போகிறாங்க, கொடுத்தாங்க. நீ வாக்குக்கு தானே எல்லாமே செய்கிற. டிவி கொடுக்குறேன்னு கொடுத்தாரு, உங்கள் அப்பா கொடுத்தாரு. கேபிள் கனெக்ஷன் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. கொடுத்து தொலைக்கிறேன்னாரு கருணாநிதி ஐயா. அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதையும் சேர்த்து கொடுத்து தொலைக்கிறேன் அப்படின்னாரு. கொடுத்தாங்களா? இனி வரைக்கும் உங்கள் வீட்டுக்கெல்லாம் கேபிள் சார்ஜஸ் அவங்க கருணாநிதி ஐயா அரசுலேருந்து தான் வருதா? இல்லை சார். அப்போது பொய் சொல்லி அவங்க வாக்கு வாங்குறாங்க. நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் வந்து தமிழ்நாடு வந்து டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க. அதை எதிர்த்து வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களோட வேலை வாய்ப்பு, உங்கள் ஆட்சி எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருக்குது. ரொம்ப நியாயமான குற்றச்சாட்டு. ஏன்னா நீங்கள் வந்து எதையுமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அதிமுக ஒரு ஆட்சியில் இருக்குது. அவர் கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி. அதிமுக ஒரு ஆட்சியில் இருக்குது, அதால் வந்து ஒரு பணம் வாங்க முடியலன்னு சொன்னால் அடிமைன்றீங்க. உட்கார்ந்து அதிமுக எடப்பாடி ஐயா தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா சொன்னாலும், ஒரு வரையறைக்கும் போது, ஒரு கூட்டணி வரையறைக்கும் போது என்டிஏ கிட்ட பேசுவாங்க இல்லை. என்டிஏ தலைவர் யார்? அங்கே தானே இருக்காங்க, டெல்லியில் தானே இருக்காங்க. உடனே டெல்லின்னு குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் நீங்கள் அதே தப்பை செய்கிறீங்க. காங்கிரஸோட கூட்டணிக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவனை மதிக்காமல் நீங்கள் அங்கே போகிறீங்க. அதுவும் கனிமொழி அம்மாவை அனுப்புகிறீங்க.
ராகுல் காந்தியோட பேசுறதுக்கு. ஸோ நீங்கள் பண்ணுறது எல்லாமே பித்தலாட்டம், தவறு. அதை அவர் சுட்டி காட்டின விஷயத்தில் நியாயம்னு தான் நான் சொல்லுவேன். மேலும் இந்த பரப்புரை நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு இளைஞர் வந்து கூட்ட நெரிசல்னால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காரு சார். நான் ஒன்று சொல்கிறேங்க, இந்த திமுகவுடைய அல்லக்கைகள் அல்லது ஆட்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க சார்? எனக்கு நான் வந்து ஒரு யூகத்தை சொல்கிறேன். திமுக உடைய வீச்சு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 4-5 பணத்தை கூட கொண்டு வந்து போட்டுட்டு இந்த கூட்ட நெரிசலில் தான் அவங்க செத்து போனாங்கன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வருவாங்க. ஏன்னா விஜய்க்கு கூட்டம் கூடுது, அதனால் செத்து போகிறாங்க அப்படிங்கிறது நிர்ணயிக்கணும். கரூர் விஷயத்தில் இப்படி தான் முட்டாள்தனம் பண்ணாங்க. ஆமாம், 41 பேர் உயிர் 41 பேர் இவங்களால் உயிரிழந்தாங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் தப்பு பண்ணாங்க. அந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடாது. அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஆளை இறங்குறதுக்கு திட்டமிட்டு இருக்கக்கூடாது. அப்படி சரசரசரன் இப்போ சிபிஐ ரிப்போர்ட் வரும்போது எல்லாம் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பர்டிகுலர் மனிதன் இறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு நம்ம இரங்கலை தெரிவிக்கலாமே ஒழிய, அவர் உண்மையிலேயே அந்த கூட்டத்தில் விஜயை பார்க்கறதுக்கு வந்து தான் செத்து போனார். ஏன்னா வடநாட்டுக்காரர் வேற சொல்கிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை போயிருப்பார், தெரியாது. ஆனால் இங்கே 20 வருடமாக இருக்கார், விஜயோடைய ரசிகராகவே இருந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கூட்டம் அங்கே ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. அவருக்கு ஆல்ரெடி மாரடைப்பு இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுது. இங்கே பாருங்க, இந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க, அவர் இறந்துட்டாரு, வருத்தம். ஆனால் அங்கே கிளியராக அந்த ட்ரோன் காட்சிகளை பார்த்தாலே தெரியுது, கட்டம் போட்டு பேரிகேட் வச்சு கரெக்டாக உள்ளே விட்டுருக்காங்க. அதையும் மீறி ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்னு சொன்னால் அவர் இயல்பாக இறந்துருக்கலாம், அல்லது இறக்கணுங்கிறதுக்காக, அதாவது கணக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலையை யார் வேணாலும் செய்ய முடியும். திமுக அதில் கை தேர்ந்த ஒருவர் அப்படிங்கிறத ஒரு கருத்தாக நான் முன் வைக்கிறேன். திமுக தான் செய்தாங்கன்னு நான் சொல்ல வரல. எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி சார்.